அதுக்கப்புறம் துர்காமா ரொம்ப நல்லவங்க. ஆனா எலெக்ஷன் நேரத்தில் மட்டும்தான் கோயிலுக்கு போவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? தேர்தல் நேரம் வரும்பொழுது கோயிலா போவாங்க. தேர்தல் நேரத்தில் மட்டும் துர்கா ஸ்டாலின் கோவிலுக்கு செல்வதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். மகன் துணை முதலமைச்சர், மருமகன் தான் எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்கிறார். கம்பெனி போனா கூட அவர் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் துர்காமா ரொம்ப நல்லவங்க. ஆனா எலெக்ஷன் நேரத்தில் மட்டும்தான் கோயிலுக்கு போவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? தேர்தல் நேரம் வரும்பொழுது கோயிலா போவாங்க. ஏன்னா தாய்மார்கள் நீங்க தப்பா நினைச்ச கூடாதாமா. மிச்ச நேரத்துல எல்லாம் இந்து கடவுளை திட்டிடுவாங்க. ஆனா தேர்தல் நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா தாய்மார்கள், நம்ம தமிழ் தாய்மார்கள் எல்லாமே ரொம்ப இலகிய மனசு படைச்சவங்க. பொழைச்சு போறான் விடு, கடைசி நேரத்தில் வந்து காலில் உளுந்து தொலைச்சிட்டா, ஒரு ஓட்டை போட்டு போவோம் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க எல்லாம் நினைச்சனால தாங்க அம்மா இந்த திமுக ஆட்சியில வந்து நம்மளை கொடுமைப்படுத்துறாங்க. நீங்க எல்லாம் நல்லவங்களா இருக்கிறனால தான் நமக்கு பிரச்சனையே. போறா விடு, 5 வருஷம் மோசமா இருந்துட்டா காலில் வந்து உளுந்து ஓட்டை கேட்டா ஒரு ஓட்டை போட்டு வாமாப்பாமா. அதனால அருமை தாய்மார்கள், இந்த முறை நீங்க அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு உங்க காலை தொட்டு வணங்கி நான் கேட்டுக்கிறேன். இந்த முறை நீங்க பாவம் புண்ணியம் எல்லாம் பார்க்கவே கூடாது. நீங்க அடுப்புல அந்த கரண்டியில சூடு வைக்கிற மாதிரி கையிலேயே வச்சுட்டு நிக்கணும். 60 மாசம் 60,000 எங்கேயா பணம் சொல்லு? 28,000 தான் வந்துச்சு, 32,000 தான் உள்ள இருக்கு. 28,000 எங்க போச்சு சொல்லு? இந்த வருஷம் மட்டும்தான் கோடையா, போன வருஷத்துக்கு 2,000 எங்க போச்சு? நீங்க கேட்டீங்கன்னாவே பாதி பேர் ஓடி போயிருவாங்க. அதுவும் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ ஐட்ரி மூர்த்தி என்ன தேர்தல் பக்கம் வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறார். தேர்தல் அறிவிச்சாங்கன்னா இந்த பக்கம் வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கார். நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா தேர்தல் அப்போ வரமாட்டார். அவர் கனவுல மட்டும் வரக்கூடிய இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.